ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யாஸ் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பஞ்சாபி ஸ்பெஷல் பன்னீர் பட்டாணி பட்டர் மசாலா. வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு அரைச்சி விட்றதுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 3 துண்டு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக புதினா, அப்புறம் பச்சை பட்டாணி. இந்த பட்டாணி நான் வாங்கி 2 நாள் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இந்த மழை நேரம் சொல்கிறதுனால டக்குன்னு முளைச்சி வந்துடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டாலே போதும். வேறு எந்த இதுவும் நமக்கு தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் கொஞ்சம் பட்டர் விட்டுக்கோங்க. பட்டர் சூடானவுடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த கிரேவியை ஊற்றிக்கோங்க. அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் கழுவி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி எடுத்து இதில் போட்டு இந்த கிரேவிலேயே அது வேகணும். பட்டாணி இதுக்கு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கிளறிக்கோங்க. இது வெந்துக்கட்டும். இது வெந்துட்டுருக்க சமயத்துலேயே நம்ம பன்னீரை ரெடி பண்ணிக்கலாம். பன்னீரை துருவியோ இல்லைன்னா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி உதுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்தளவு உதுத்து எடுத்துகிட்டு இப்போ அந்த கிரேவி வந்து கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பரப்பி விடுங்க. ரொம்ப கொதிக்க வேணாம். லோ ஃப்ளேம் வச்சு லைட்டாக ஒரு கொதி விட்டால் போதும். சூப்பரான பஞ்சாபி ஸ்பெஷல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே லைட்டாக கஸ்தூரி மேத்தியை நசுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சூப்பரான பஞ்சாபி ஸ்பெஷல் பன்னீர் பட்டாணி பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட, ஏன் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட. நான் ட்ரை பண்ணேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.